108 திவ்ய தேசங்கள்ல 2வதாக சொல்லப்படுவது நாச்சியார் கோவில். இது உறையூர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு. இங்கு கமலவள்ளி நாச்சியார் பெருமாள் வந்து அழகிய மணவாளனாக காட்சி தர்றாங்க. இந்த கோவில்ல என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துல ஒரு நாள் இங்க போய் நீங்க வழிபட்டீங்கன்னா போதும். ஸ்ரீவில்லிபுத்தூரோட ரெங்கமன்னரோட மகளாக ஆண்டாள் அவதரித்து பெருமாளையே மணந்து கொண்டது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே போலதான் மகாலட்சுமியே கமலவள்ளி அப்படிங்கிற பெயர்ல அவதரித்து பெருமாளை மணந்து கொண்ட தலம் தான் இந்த தலம். இங்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத முழுவதும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோழ மன்னர்கள்ல ஒருவனான நந்த சோழன் உறையூரை தலைநகராக ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவனுக்கு மகளாக வளர்ந்தவர் தான் கமலவள்ளி. குழந்தை பேறு இல்லாததனால மன்னன் வேட்டைக்கு சென்ற இடத்துல ஒரு குளத்துல மலர்ந்திருந்த தாமரையில கிடைத்த பெண் குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு. அதற்கு கமலவள்ளி, தாமரைனா கமலம் இல்லையா, கமலவள்ளின்னு பெயர் சூட்டி வளர்க்குறாரு. பருவ வயதை அடைந்த கமலவள்ளி தன் தோழிகளுடன் சென்று கொண்டிருந்த போது குதிரையில் மாப்பிள்ளை கோலத்தில் வலம் வந்த ரெங்கநாதரை கண்டதும் அவர் மீது காதல் கொண்டாள். ரெங்கநாதரையே நினைத்து உருகினாள். மணந்தால் ரெங்கநாதரையே மணப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட மகளோட நிலையை அறிந்து மன்னன் வந்து தவிக்கிறான். எப்படி பெருமாளை திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது மன்னரோட கனவுல வந்து ரெங்கநாதர் தோன்றி, மகாலட்சுமியே உனது மகளாக குழந்தையாக யாம் படைத்தோம், அவளை எனது சன்னதிக்கு திருமண கோலத்துல அனுப்பிவை அப்படின்னு சொல்லவும் மன்னனும் மகிழ்ச்சியுடன் கமலவள்ளியை மணப்பெண்ணாக அலங்கரித்து சேனை பரிவாரத்தோட ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து ஒப்படைத்தான். அப்போது கமலவள்ளியை ரெங்கநாதர் வந்து ஒளி வடிவத்தில் ஆட்கொண்டார் என்பது ஐதீகம். பிறகு மகளின் நினைவாக சோழ மன்னன் கட்டிய கோவில் தான் இந்த கமலவள்ளி நாச்சியார் கோவில். வருடத்துல ஒரு முறை பங்குனி தேர் திருவிழாவின் போது ஸ்ரீரங்கத்துல இருந்து பெருமாள் வந்து கமலவள்ளி நாச்சியாருடன் சேர்ந்திருக்க வருவதுதான் சேத்தி சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த சேத்தி சேவையை பார்க்கிறவங்களுக்கு கலத்திர தோஷம் தீரும், திருமண தடை அகன்று சீக்கிரம் திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லாம தாயார் அவதரித்த தினமான பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்தன்று தாயாரை சேவித்து அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னாலும் சீக்கிரம் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கு தாயாருக்கு தான் முதல் மரியாதை. அதனால தான் நாச்சியார் கோவில் அப்படின்னு இத்தலத்துக்கு பெயர்.